அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷேக் பேசுறாங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க. يقول رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. எம்பிரான் நபிகள் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உம்மத்தே முஹம்மதியாலே ரொம்ப சிறந்தவர்கள் யார் என்றால், தஅல்லமல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை அவர் கற்றுக்கொண்டு மற்றவருக்கு கற்பித்து கொடுப்பவர். அல்லாஹு அக்பர். உம்மத்தே முஹம்மதியாலே சிறந்தவர்கள் என்று எம்பிரான் நபிகள் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது தாங்கள் அனைவர்களும் அறிவீர்கள். அல்லாஹ்வுடைய மெஹமான் இன்னும் சில நாட்களில் பேலஸ், பில்டிங், குடிசை எல்லா இடத்துல யார் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவை ஓதினாங்களோ அவங்க வீட்டில் இறங்க போறார். அந்த விருந்தாளியை நாம் எப்படி உபசரிக்கிறது? அல்லாஹ்வுடைய மெஹமான் தைஃபுர் ரஹ்மான். அல்லாஹு அக்பர். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சென்னையிலன்னு திருச்சியிலன்னு விருந்தாளி வராண்டா ஊட்ட சோடிச்சு என்ன பிரியாணி அதான் இதான் ஆக்கி புள்ளவெல்லாம் நல்ல உடம்பு, எவ்வளவு சந்தோஷம். ஆனா அல்லாஹ்வுடைய மெஹமான் வராங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளி, ரொம்ப சந்தோஷப்படணும். சில ஆள் என்னன்னு கேட்டீங்களாண்டா, நோம்பு வரக்குள்ள முகம் தொங்கிடும். அட என்னடா பகலாஞ்சாம பசியா இருக்கணுமே, அவுசு பில்லாஹ். சந்தோஷப்படணும். لو علمت أمة محمد صلى الله عليه وسلم ما في رمضان من المزايا والبركات والخيرات. உம்மத் முஹம்மதியாக்கு தெரிந்து விட்டால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் என்ன என்ன கைராத்துகள் பரக்காத்துகள் இருக்கின்றது தெரிந்து விட்டால், தமன்னத் அன் தகூன ஸனது பி அக்மலிஹா ஸியாம ரமதான். அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்களாம், யா அல்லாஹ் வருடம் பூராவ ரமலான் ஆக்கிடேன். அல்லாஹு அக்பர். இந்த மெஹமான நாம எப்படி வரவேற்கிறது? பார்க்கிறோம். அதான் இவர் இந்த மெஹமான் வராரு, இந்த விருந்தாளி, இவர் விசிட் விசால வராரு. 29 நாளுன்னு சொல்ல முடியாது, 30 நாளுன்னு சொல்ல முடியாது. ஒத்த ஹலோட ஒரு வீட்டில் இருப்பாரு. நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சையும் எல்லாமே நோட் பண்றார். ஒரு நாள் கெஞ்சினா கூட இருக்க மாட்டார். ஷவ்வாலுடைய புற வந்து நேரா போயிடுவார். போய் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிருவார் நம்மளுடைய அமல்களை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் முபாரக் அல்லாஹ்வுடைய விருந்தாளியை நாம் எவ்வாறு வரவேற்பது? முதல் அதை பார்த்த உடனே அந்த துஆவை பார்த்து அந்த பொறையை பார்த்த உடனே துஆ ஓதுறோம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ் ஹிலாலு கைரின் வ ருஷ்த். அந்த அதபுகள்ல ஒரு அதப் அன் தன்வி உம்ரா, உம்ராவுடைய நியத்து வைக்கணும். ஜாஅத் இம்ராஅத்துன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்அலு அன் உம்ரத்தின். அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்துல உம்ரா செய்யட்டமாண்டு. قال اعتمري فإن عمرة في رمضان تعدل حجة. நீ ரமலான் மாதத்துல உம்ரா செய். ஒரு உம்ரா ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு ஈக்குவல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளிய வரவேற்கிறது, அவங்களை உபசரிக்கிறது சாப்பாட்டை கொண்டு கிடையாது, நம்மளுடைய நல்ல அமல்களை கொண்டு. தஹ்சீனு அலாகாத்திக் வஸிலாத்திக் பில் முஸ்லிமீன். யார் யாரோட நம்ம பேசாதிக்கிறோமோ சண்டை போட்டிக்கணும், அவங்களோட சேர்ந்துக்கணும், சலாம் கொடுத்துக்கணும். ஏண்டா அல்லாஹ்வுடைய மெஹமான் வராங்க, அவங்களுக்காக வேண்டி. இவ்வாறு வமின் ஆதாபி ஷஹ்ரி ரமதான் அல் முபாரக் இர்தாவுல் வாலிதைன். தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க,
ரமலான்ட பார்க்கறதுக்கு முன்னால தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துங்க. யகூலு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன் வ சக்துர் ரப்பி ஃபீ சக்தில் வாலிதைன். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் மீது எப்பொழுது சந்தோஷமா இருக்க, நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம் மீது சந்தோஷமா இருக்கணும். அல்லாஹ் நம் மீது எப்படி கோபமா இருக்கிறான்னா தாய் தகப்பன் நம்ம மேல கோபமா இருக்கும். அல்லாஹு அக்பர். மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆன்ல இருந்தா தான் அந்த லைட் எல்லாம் எரியும். தவற ஆஃப் பண்ணிட்டாருண்டா எல்லாம் இருட்டு தான். தாய் தந்தையோட கல்பு குளிரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான் உங்களுக்கு. இன்னல் ஜன்னத தஹத அக்தாமில் உம்மஹாத். தாய் பாதத்தின் கீழ் சொர்க்கம் இறாங்க. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ தஅவத்துல் வாலிதி லிவலதி, பர்టిక్యులரா தகப்பனுடைய துஆ பிள்ளை ஹக்ல அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். يقول النبي صلى الله عليه وسلم اذا ترك العبد الدعاء للوالدين انقطع عنه الرزق. ஒரு பிள்ளை அவர் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெற்றெடுத்த தாய் தந்தை ஹக்ல துஆ செய்யலண்டா அல்லாஹ் அவர ரிஸ்க வெட்டிடுறான். அவளத மௌத் வந்துதான். ரிஸ்க வெட்டிறண்டா அர்த்தம் அவர் முடிச்ச துனியா வாழ்க்கை. அல்லாஹு அக்பர். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சலமாங்கிற ஒரு இது அவங்க அந்த கவும்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜா ரஜுலும் மின் பனி சலமா, அந்த குலத்தை சேர்ந்தவங்க வராரு, ஒரு சஹாபி வராங்க, சலாம் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் பக்கிய மின் பிர்ரி அபவைய உபிர்ருஹுமா பஅத மௌத்திஹிமா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இந்த துனியால இல்ல, மௌத்தா விட்டாங்க. இப்போ என் மேல கடமை, அவங்களோட கடமை மீது ஏதாவது இருக்குதா? கால நாம், ஆமா. அத்துஆஉ லஹுமா, நீ எப்ப கையேந்திரிய அல்லாஹ்வுடைய தர்பார்ல பெற்ற தாய் தந்தையை மறக்காத. அவன் மௌத்தா விட்டாலும் சரி, நீ ஹயாத் ஆக்கிற வரைக்கும் தாய் தந்தை ஹக்ல நீ துஆ செய். சொல்லுவாங்கல்ல, வாழைக்கு கீழ் கண்டு வையகத்தில் சொல்லுவாங்க பரங்கிப்பட்டையில, புரியுதா? நாளைக்கு நாம எப்ப நம்ம தாய் தந்தைய மறக்காத துஆ செய்யும், நாம சென்ற நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்ம ஹக்ல துஆ செய்யும். அல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவங்க ஹக்ல நீ பாவ மன்னிப்பு தேடு. வ இன்ஃபாது அஹதிஹிமா, யாரோ வந்து சொல்றாங்க உங்க வாப்பா எனக்கு தரேன்ட்டாங்க, என்கிட்ட கடன் வாங்கினாங்க, மரம் கொடுத்துடு. வ இக்ராமு சதீகிஹிமா, தகப்பனுடைய நண்பர்களோட மரியாதையா இருக்கணும். தாயுடைய தோழிமார்களோட தாயிட மதிப்பை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் வருது, அத அவங்கள உபசரிக்கிறது இவ நல்ல அமல்களை கொண்டு உபசரிக்கணும். அதாவது முன்னால பல தொழுவையை விட்டிருப்போம், கலாவாவிருப்போம். ஆனா விருந்தாளி நம்ம வீட்டுல கால் வைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் இடத்துல நம்ம ஒரு உறுதியான ஒரு இது கொடுப்போம். என்ன ஒப்பந்தம்? ஒரு தொழுவை விட மாட்டோம், கரெக்டா டைம் பிரகாரம் ஜமாத்தோட தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை கொண்டு நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா சந்தோஷப்படுத்துவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அல் புஅதுல் காமில் அனில் மஆசி அனில் துனூபி வல் மஆசி, ஏதோ பாவம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ரமலான்ல மாசத்துல எந்த ஒரு பாவமும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளோட நிக்கிறார் யாரு? அல்லாஹ்வுடைய மெஹமான். நம்முடைய ஒரு ஹர்க்கத்தை நோட் பண்றார். யார் ரமலான் மாதத்தை மதிக்கிறாங்களோ அவர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பொறப்பாக்குறவங்க அல்லாஹ் அவரை ராஹத்தா வைப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முபாரக் வரப்போகுது. அந்த நேரத்தில் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் எல்லாரும் தெரிஞ்சதான், வதஅவத்து ஸாயிமி இன்த ஃபித்ரி, பஹலாஞ்சாம பசியா இருக்குது, பசியா இருந்து அல்லாஹு அக்பர் ஜி அந்த நேரத்தில் அவர் துஆ செய்கிறார். அல்லாஹ் தாலா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தாலா அவருடைய நோம்பாளியுடைய துஆ நோம்பு திறக்கிற நேரம் உடனே கபூல் ஆகும். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல,
மன் சாம ரமதான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ரமலானுடைய நோன்பு வைக்கிறார், எல்லா நோம்பாளுடைய பாவங்களையும் மன்னிக்கப்படாது. எந்த நோம்பாளி கிட்ட இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ஈமானன் தஸ்தீகம் பி ஃபர்தியத்தி, அல்லாஹ் என் மீது கடமையாக்கியுள்ளான் இந்த நோம்ப. அட பக்கத்து வீட்டுக்காரா வைக்கிறாஹா, நாமளும் வச்சுக்கலாமா? சல்திக்க நாம் காடி அல்ல. அல்லாஹ் என்ன படைச்ச எஜமா என் மேல ஃபர்லாக்கிக்கிறான், நான் வைக்கிறேன். வஹஸ்ஸ பி மஷ்ரூயத்தி, அவன் என் மீது கடமையாக்கல் என்று உணர்வது. வரதிய பி தக்தீரி, அல்லாஹு அக்பர், அதாவது சந்தோஷமா வைக்கணும். தப்பா நினைக்காதீங்க. சில நோம்பாளிய பாப்பீங்க, அவர் நடையில மாற்றம், ஒரு அதாவது மிதுவா நடப்பார். ஏன் நேத்து நல்லா நடந்தாரு போன வாரம், இல்ல ஹஜ்ரத்து நோன்பு வச்சுக்கிறாங்க. காலையில முழிச்ச ஒரே துப்பிக்கிட்ட அப்புறம் ரோடெல்லாம். ஏன் ஹஜ்ரத்து நோன்பு வச்சு. பைனக வ பைன அல்லாஹ், எந்த ஒரு அமல் செஞ்சாலும் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியணும். இப்ப சொல்லுவாங்கல்ல, என்னவா நான் போன் அடிச்சேனே, எங்க பதிலே தரலையே நீங்க. இல்லம்மா நான் வந்து லுஹா தொழுவிட்டு இருந்தேன். என்னப்பில போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹு அக்பர். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வரஜுலுன் தஸத்தக பியமீனி லா தத்ரி ஷிமாலு மாதா அன்ஃபகத் யமீனு. ஒருவர் வலது கையால மிஸ்கினுக்கு செலவழிக்கிறார், கொடுக்கிறார். இடது கைக்கு தெரியாத வலது கை என்ன செலவழிச்சு. உங்களுக்கும் பிட்வீன் யூ அண்ட் ஆல்மைட்டி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், யாருக்கும் காட்டாதீங்க. சூரத்துல் கஹஃப் ஜும்மா அன்னைக்கு ஓதுறீங்க, 110வது ஆயத்தை பாருங்க. ஜி அல்லாஹ் தபாரக வ தஆலா, ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் ஃபல்யஅமல் அமலன் கஸீரன். அதிகமான அமல் சொல்ல, அமல் கொஞ்சமா இருந்தாலும் பியூர் அல்லாஹ்க்காக இருக்கணும். எந்த ஒரு அமல் செஞ்சாலும் நீங்க அல்லாஹ்வுக்கு செய்யறத மக்களுக்கு காட்டாதீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்லாஸ், அதாவது நோம்பாளி பசியோட இருக்கிறார். யாருக்காக பசி ஆக்கிறாரு? அல்லாஹ்வுக்காக பசி ஆக்கிறார். பசியா இருக்கிறதுல அவருக்கு தனி மசா கிடைக்குது. எதுமா தாகமா இருக்கிறார், எதுமா லிமன், யாருக்காக? லில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எத்தனை சீதேவிமார்களை பாப்பீங்க, கண்டினியூவா நோன்பு வைக்கிறவங்க தூங்கிடுறாங்க, அவங்களுக்கு சஹர் இல்ல, சுபுடைய பாங்குக்கு எந்திரிக்கிறாங்க. கண்டினியூ முகம் அப்படியே தாசாவா இருக்கும், நடையில எந்த ஒரு அதாவது வித்தியாசம் கிடையாது. ரொம்ப சூட்டிக்கா இருப்பாங்க, தொழுவைக்கு கரெக்டா போயிடுவாங்க. அல்லாஹு அக்பர். தராவி தொழுகிறாரு, சந்தோஷமா இருக்கிறார். ஏண்டா நம்மளோட அவருக்கு என்ன உணர்வுண்டா? அல்லாஹ்வுடைய மெஹமான். அல்லாஹு அக்பர், தைஃபுர் ரஹ்மான். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பிரசங்க செய்ய வரல, ஹஜ்ஜத் சொன்னாங்கன்னு பேசினேன். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல தௌஃபீக்கை கொடுப்பானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இக்லாஸான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.